மகர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ அவமானங்கள், ஏமாற்றங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு வழியா வந்து நிக்கிறீங்க. ஆனா ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதுவும் குறிப்பா எஸ் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற ஒரு நபரால இந்த சம்பவம் நடக்க இருக்கு. இதை நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது, வேற யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இது அந்த கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்சிருக்க ஒரு முக்கியமான தலையெழுத்து. இது வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, நீங்க எவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சு போய் ஒரு இருட்டு அறையில உட்காந்து அழுதுருக்கீங்க அப்படிங்கிறது உங்க ராசிநாதனான அந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இனிமே அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா வரப்போற அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையோட மொத்த திசையையும் மாத்தி அமைக்க போகுது. பொதுவாவே மகர் ராசிக்காரங்க ரொம்ப உழைப்பாளிகள். யாருக்காகவும் தன்னுடைய சுயமரியாதைய விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா அதே சமயம் பாசத்துக்கு ரொம்ப சீக்கிரமா அடிபணிஞ்சிருவீங்க. நீங்க உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களை நம்பி வந்தவங்களுக்காகவும் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னவோ வெறும் துரோகமும் ஏமாற்றமும் தான். நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் மட்டும்தான் மிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏப்ரல் 27க்கு மேல கிரக நிலைகள் ரொம்ப சாதகமா மாறப்போகுது. குறிப்பா அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு புயல் மாதிரி உள்ள வரப்போறாங்க. இவங்க புதுசா வரப்போறவங்களா இல்ல ஏற்கனவே உங்க கூடவே இருந்து உங்களை விட்டு விலகி போனவங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உங்க மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பத்தி நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவங்களால நடக்க போற அந்த சம்பவம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதும். உங்க கண்ணுல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இது ஒரு பெரிய பதிலடியா இருக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் யாரு, அவங்களால அப்படி என்ன பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க சொந்தக்காரங்கள்ல யாராவது இப்படி ஒரு பேரோட இருக்காங்களா, இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருக்காங்களான்னு உங்க மனம் தேட ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்க இந்த ஆச்சரியம் ரொம்பவே வித்தியாசமானது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில தான் அந்த நபர் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த பணமா இருக்கலாம், இல்ல இழந்த மரியாதையா இருக்கலாம். இது எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கறதுக்கான ஒரு கருவியா அந்த நபர் செயல்பட போறாங்க. மகர் ராசிக்காரங்களோட பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு பெரிய அளவிலான பரிசு கிடைக்க போகிற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த நபர் கொண்டு வர போற சம்பவம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் ஒரு மருந்தா அமைய போகுது. இந்த ஏப்ரல் 27 அப்படிங்கிற நாள் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மைல்கல்லா மாறப்போகுது. நிறைய பேர் உங்களுக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணி உங்களை எப்படியாவது கீழே தள்ளிடணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இந்த சம்பவம் அமைய போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபரோட வருகையும் அவங்களால நடக்க போற இந்த ஒரு விஷயமும் உங்க எதிரிகளை நிலைக்குலைய வைக்கும். நீங்க ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே நீங்க ஆக்ரோஷமா உங்களுக்கான இடத்தை பிடிக்க போறீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த நபர் மூலமா கிடைக்க போற அந்த ஒரு வாய்ப்பு இல்ல, அந்த ஒரு செய்தி உங்க வாழ்க்கையில நீங்க தொட முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது. இதை நீங்க முழுசா நம்பலாம். ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, கிரகங்களோட விளையாட்டு. அந்த 2-3 வருஷமா நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா என்ன? கையில காசு தங்கல, நம்பினவங்க எல்லாம் முதுகுல குத்திட்டாங்க ராத்திரி. ஆனா தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் விடிஞ்சிருக்கு. யாருக்கிட்டையாவது போய் நம்ம கஷ்டத்தை சொல்லலாம்னு நினைச்சா அங்கேயும் உங்களுக்கு கிடைச்சது அவமானம் மட்டும்தான். உங்களை சுத்தி இருந்தவங்க உங்க உழைப்பை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தாங்க, ஆனா உங்களை அப்படியே நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியே வர முடியாம நீங்க தவிச்ச தவிப்பெல்லாம் அந்த சனி பகவானுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க அவர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த ஏப்ரல் 27க்கு மேல அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற சம்பவம் உங்க பழைய கஷ்டங்கள் அத்தனைக்கு ஒரு முடிவை கட்ட போகுது. குறிப்பா பண நெருக்கடியில மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கிற மகர் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அந்த நபர் மூலமா ஒரு பெரிய பண வரவோ இல்ல தொழில்ல ஒரு மிகப்பெரிய லாபமோ உங்களுக்கு தேடி வரப்போகுது. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள், இதுக்கெல்லாம் கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த காலம் அமைய போகுது. சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், சுப நிகழ்ச்சிகள்ல உங்களை கூப்பிடாம அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. யாரு உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க மதிப்பு உயரப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர்
உங்க குடும்பத்துல ஒருத்தரா கூட இருக்கலாம், இல்ல தூரத்து சொந்தமா இருக்கலாம். அங்க செய்ய போற ஒரு சின்ன உதவி இல்ல, அவங்க எடுக்க போற ஒரு முடிவு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுது. இத நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே உங்க உழைப்ப மட்டும்தான் நம்பி இருக்கீங்க, யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க மாட்டீங்க. ஆனா இந்த முறை பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா தொழில பெரிய முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்ல வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மேலதிகாரியா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். அவங்க பேர் எஸ்ல ஆரம்பிச்சா அவங்களால உங்களுக்கு ஒரு எதிர்பாராத பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கிடைக்கலாம். தொழில் செய்யறவங்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச முதலீடுகள் எல்லாம் நஷ்டத்துல போயிருக்கலாம். ஆனா ஏப்ரல் 27க்கு மேல நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. எந்த தொழில நீங்க விழுந்தீங்களோ அதே தொழில ஒரு மிகப்பெரிய ராஜா மாதிரி நீங்க எழுந்து நிக்க போறீங்க. உங்க எதிரிகள் எல்லாம் நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேல வந்தீங்கன்னு ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்க போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ரொம்ப நாளா அழுத்திட்டே இருக்கு. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு ரகசிய கவலை உங்களை வாட்டி எடுக்குது. அந்த கவலைக்கும் இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. உங்க ஆரோக்கியத்துல இருந்த கஷ்டங்கள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு ஆன்மீக பயணத்தை சீக்கிரமே மேற்கொள்ள போறீங்க. அந்த பயணத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபரோட வருகை உங்களை ஆன்மீக ரீதியாவும் ரொம்ப பலப்படுத்த போகுது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே திரும்பி பார்க்கலையேங்கிற வருத்தம் இனிமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கான காலம் கனிஞ்சு வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு சாதகமா மட்டும்தான் நடக்கும். முடங்கி கிடந்ததெல்லாம் போதும், இனி முழு வீச்சுல செயல்பட ஆரம்பிங்க. இன்னைக்கு நிலவரப்படி ஏப்ரல் 27 ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துடுச்சு. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த பொன்னான நேரம் வந்துடுச்சு. உங்களை கேலி பேசினவங்க முன்னாடி நீங்க கெத்தா தலை நிமிர்ந்து நடக்கிற நேரம் இது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மந்திரம் மாதிரி வேலை செய்ய போகுது. குறிப்பா பல வருஷமா தீராத வழக்கு விஷயங்கள்ல அலைஞ்சுகிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன தகவல் உங்க வாழ்க்கையோட மொத்த திசையும் உங்களுக்கு சாதகமா மாத்திடும். சில பேருக்கு காதல் விஷயத்துல பெரிய ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், கல்யாண பேச்சு தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த கவலை கொஞ்சமும் வேண்டாம். அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கை துணையா கூட வரலாம், இல்ல உங்க கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிற ஒரு முக்கியமான நபரா அமையலாம். உங்க குடும்பத்திலிருந்து வந்த தடைகள், எதிர்ப்புகள் எல்லாம் வெயில்ல வச்ச பனி மாதிரி உருகி விலகிடும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க ரகசியமா சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த சனி பகவான் வட்டியும் முதலுமா பலன்களை திருப்பி கொடுக்க போறாரு. இத நீங்க சீக்கிரமே உங்க கண்ணாலேயே பார்க்க தான் போறீங்க. இந்த சம்பவம் நடக்கிறத இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இது உங்க கர்ம வினைப்படி, கிரகங்களோட அமைப்புப்படி நடக்க போற ஒரு உறுதியான விஷயம். நீங்க இது வரைக்கும் செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காக்க போகுது. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க, உங்களை அழிக்கணும்னு சூழ்ச்சி செஞ்சவங்க எல்லாம் தானாகவே அழிஞ்சு போறாங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து செயல்பட போறாங்க. உங்க மேல பட வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. இனிமே வர்ற காலம் உங்களுக்கு ரொம்பவே யோகமான காலம். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் ரொம்ப சிறப்பா துலங்கும். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக, கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வைக்க நினைச்ச பணம் உங்களை தேடி மழையா கொட்ட போகுது. உங்களை நம்பி கடனை கொடுத்தவங்க இவன் எங்க திருப்பி தரப்போறான்னு ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி பணத்தை வட்டியோட கொடுத்து உங்க கரவத்தை நீங்க நிலைநிறுத்த போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பணமழை உங்க வாழ்க்கையில அடிக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பெயர் உள்ள நபர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட தேவதையா இல்ல ஒரு நடமாடும் தெய்வமா வந்து உங்களை கை தூக்கி விட போறாங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமே உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையா மாறப்போகுது. ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க சேர்த்து வச்ச காசு பத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வாடகை வீட்டுல படுற அவமானம் தாங்க முடியாம எப்படியாவது நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு ராப்பகலா உழைச்சிருப்பீங்க. உங்க கனவெல்லாம் இந்த ஏப்ரல் 27க்கு மேல அப்படியே நிஜமாக போகுது. அந்த எஸ்
அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு பெரிய வாய்ப்பு உங்க சொத்து கனவை நிறைவேற்ற போகுது. பல வருஷமா இழுபறியில இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய வீட்டை கட்டி கெத்தா வாழ போறீங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப வேகமா உயர போகுது. இவங்களுக்கு வெளியில இருந்து வந்த எதிரிகளை விட கூடவே இருந்து குழி பறிச்ச துரோகிகள் தான் அதிகம். மூஞ்சிக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசினவங்க முகம் எல்லாம் சீக்கிரமே கிழிந்து தொங்க போகுது. குடும்பத்தை எப்படியாவது பிரிச்சிடணும்னு சதி செஞ்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்க போறாங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு அடையாளமா காட்டி கொடுக்க போறாங்க. இனிமே நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவாயிடும். யார் பேச்சையும் கேட்டு நீங்க குழம்ப மாட்டீங்க. உங்க முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா இருக்க போகுது. உடம்புல அடிக்கடி வந்துட்டு இருந்த தொந்தரவுகள், வைத்தியத்துக்கு செலவு பண்ண காசு, இதெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த செலவும் உங்களுக்கு வராது. உங்க ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. முகத்துல ஒரு புது களை பிறக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க குலதெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இது. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை சீக்கிரமே ரொம்ப விமர்சையா செஞ்சு முடிக்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்க வளர்ச்சியை யாராலையும் பிடிச்சு நிறுத்த முடியாது. இந்த சமயத்துல நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் அந்த நபர் செய்ய போற அந்த பெரிய சம்பவத்தையும் பத்தி நீங்க முன்கூட்டியே யார்கிட்டையும் பெருமையா பேசக்கூடாது. உங்க திட்டங்கள் எல்லாம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்வை உங்க மேல படும். உங்க வளர்ச்சி சிலருக்கு பொறுக்காது. அதனால ரொம்ப அமைதியா சாதுரியமா காரியத்தை சாதிக்க பாருங்க. அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் உங்களுக்காக ஒரு பெரிய ஏணியை கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. அதுல ஏறி நீங்க உச்சாணி கொம்புக்கு போக போறீங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தின கண்ணீர் எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. துணிஞ்சு நில்லுங்க, வெற்றி உங்களுக்கு தான். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு ஏப்ரல் 27 வரதுக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் கலந்தே இருக்கும். நாம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு ஏங்கி தவிச்ச உங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வரப்போறது கிடையாது. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க தினமும் பாக்குற அல்லது ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மூலமா வரப்போற அந்த ஒரு வார்த்தை அல்லது அவங்க செஞ்சு கொடுக்க போற அந்த ஒரு சின்ன உதவி உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய தடையை உடைச்சு எறிய போகுது. குறிப்பா வழக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் 27க்கு மேல நடக்கிறது ஒரு பெரிய அதிசயம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க பிரச்சனையெல்லாம் தானா சரியாக ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. மேலதிகாரிகள் கிட்ட இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயரெல்லாம் மாறி உங்க அருமை என்ன உங்க திறமை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. தொழில் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்க உங்களை எப்படி கீழே தள்ளலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது நீங்க அவங்களுக்கே தண்ணி காட்டுற அளவுக்கு பெரிய லெவல்ல வளர போறீங்க. நீங்க முடங்கி போய் கிடந்ததெல்லாம் போதும். இனிமே உங்களுக்கான ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரமும் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க பல பேருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க கஷ்ட காலத்துல யாருமே எட்டி கூட பாத்திருக்க மாட்டாங்க. அந்த மனக்கசப்பு எல்லாம் இனிமே முழுசா மறைய போகுது. ஏன்னா உங்க நல்ல மனசுக்கும் நீங்க செஞ்ச தர்மத்துக்கும் உண்டான பலனை அந்த சனி பகவான் இந்த எஸ் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு திருப்பி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை ஒரு சாதாரண ஆளா நினைச்சு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவனுக்கு ஒன்னும் தெரியாது, இவனால ஒன்னும் முடியாதுன்னு உங்க காதுபடவே பேசியிருப்பாங்க. ஆனா ஏப்ரல் 27க்கு அப்புறம் உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு தனி வழியை நீங்களே உருவாக்க போறீங்க. கிரகங்கள் எல்லாம் உங்க பக்கம் சாதகமா திரும்பிடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில கிடைக்க போறது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி தான். குறிப்பா மகர ராசியில பிறந்த பெண்களை பத்தி இங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். நீங்க உங்க குடும்பத்துக்காகவும் கணவன் குழந்தைக்காகவும் உங்க மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருப்பீங்க. உங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசையும் வச்சுக்காம உடுத்துற உடையில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலயும் தியாகம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
ஆனா உங்களுக்கு உங்க புகுந்த வீட்டுல கிடைச்சது என்னவோ வெறும் குத்தமும் குறையும் தான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடா உழைச்சாலும் இவ என்ன பெருசா செஞ்சுட்டா அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமா கேட்டிருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த ஏப்ரல் 27 ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிடிமானமா வரப்போறாங்க. அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷமா பேசாம இருந்த உங்க பிறந்த வீட்டு உறவா கூட இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்க போகுது. உங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் வந்துடுச்சு. உங்களை குறை சொன்ன மாமியார் நாத்தனார்கிட்டயே நீங்க நல்ல பேர் வாங்குற அளவுக்கு உங்க கிரக நிலைமை ரொம்ப அற்புதமா மாறப்போகுது. அதே மாதிரி வேலைக்கு போற மகர் ராசி பெண்களுக்கு வீட்லயும் சரி வேலை பார்க்குற இடத்துலயும் சரி நிம்மதியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களை தேவையில்லாம வம்புல மாட்டி விடுறதுக்கும் உங்க குணத்தை தப்பா பேசுறதுக்கும் நிறைய பேர் சுத்தி இருப்பாங்க. இனிமே அவங்க வாயெல்லாம் தானாவே அடைக்க போகுது. உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலைக்கு மாறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வேலை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு சாமியே கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு. அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கான சன்மானத்தை வட்டியும் முதலுமா கொடுக்க தயாரா நிக்கிறாரு. அந்த நபர் செய்ய போற ஒரு சின்ன உதவி உங்க வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்த போகுது. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் உங்க தயவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. இளைஞர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பீங்க. சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கிற நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும். காதல் தோல்வி, நண்பர்களோட துரோகம்னு எல்லா பக்கத்துல இருந்தும் அடிமேல் அடி வாங்கி வாழ்க்கை மேலேயே ஒரு விரக்தி வந்திருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ஏப்ரல் 27க்கு பிறகு உங்க தலையெழுத்து அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வரப்போறாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை இல்ல அவங்க செஞ்சு கொடுக்கற ஒரு வேலை வாய்ப்பு உங்க மொத்த வாழ்க்கையும் பிரகாசமாக்க போகுது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சு உங்க கைக்கு அந்த நியமன ஆணை வந்து சேரப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகிற நேரம் இது. உங்க மேல நம்பிக்கை வைக்காதவங்க முன்னாடியே நீங்க ஒரு பெரிய ஆளா வளர்ந்து நிக்க போறீங்க. நீங்க இது வரைக்கும் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி காலம்னு தான் சொல்லணும். இரும்பை அடிச்சுதான் ஒரு நல்ல ஆயுதமா மாத்துவாங்க. அந்த மாதிரிதான் சனீஸ்வர பகவான் உங்களை பல கஷ்டங்களை கொடுத்து புடம் போட்ட தங்கம் மாதிரி மாத்தி வச்சிருக்காரு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ராஜமரியாதை தான். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு படியா மேல ஏத்தி விட போறாங்க. உங்க மனசுல இருந்த பயம், குழப்பம் எல்லாமே பறந்து போயிரும். தைரியமா புது விஷயங்களை கத்துக்க ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் வரும். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் உங்களோட வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போக போறாங்க. இந்த ஏப்ரல் 27க்கு மேல உங்க ராசிக்கு நடக்க போற இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா பதிய போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வெற்றிய நீங்க உங்க 2 கையாலையும் அள்ள போறீங்க. கடன் பிரச்சனையில மொழி பிதுங்கி போய் நிக்கிற மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 27 ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். வட்டிக்கு மேல வட்டி கட்டி உங்களோட நிம்மதியே முழுசா போயிருக்கும். ராத்திரி தூங்கும்போது கூட நாளைக்கு விடிஞ்சா யாரு வந்து வாசல்ல சத்தம் போடுவாங்களோ, எப்படி இவங்களுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்றதுன்னு நினைச்சு நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆனா அந்த கவலைக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய நிதியுதவியோ இல்ல கடனை மொத்தமா அடைக்கக்கூடிய ஒரு பெரிய வழியையோ காட்டி கொடுக்க போறாங்க. ஒரே நேரத்துல உங்க ஒட்டுமொத்த கடனும் அடைப்பட்டு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விட போற காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு. உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்க போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்களோட சுபாவத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. முன்னாடி எல்லாம் யாராவது உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொன்னா உடனே கோவப்படுவீங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட போய் நேருக்கு நேர சண்டை போடுவீங்க. ஆனா இனிமே ரொம்ப பக்குவமா நடந்துக்குவீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப அமைதியா நகர ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பக்குவம் தான் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றதே உங்களை ஒரு முழுமையான தைரியமான மனுஷனா மாத்துறதுக்கு தான். இந்த உலகத்துல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு பெரிய பாடத்தை அவங்க மூலமா நீங்க கத்துக்க போறீங்க.
உங்க மனசு ரொம்ப லேசாக்கிடும், தேவையில்லாத பாரத்தை எல்லாம் மொத்தமா இறக்கி வச்சிருவீங்க. அதே மாதிரி புதுசா சொந்த தொழில் தொடங்குற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். முன்னாடியெல்லாம் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா ஒண்ணு கையில காசு இருக்காது, இல்லைன்னா யாரும் உங்களுக்கு ஆதரவு தரமாட்டாங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா பக்கபலமா நிக்குது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைக்கலாம், இல்ல உங்க தொழில முதலீடு பண்ண ஆட்கள் தானாவே தேடி வருவாங்க. நீங்க ஆரம்பிக்க போற அந்த தொழில் ரொம்ப குறுகிய காலத்திலேயே பெரிய அளவுல லாபம் கொடுக்க போகுது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்கெல்லாம் இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு பெரிய முதலாளியா மாறினான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதனால மனசுல எந்த பயமும் இல்லாம புது முயற்சிகளை நீங்க தாராளமா கையில எடுக்கலாம். இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்களோட வார்த்தைகள்ல தான். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் போது நம்மளுக்கே தெரியாம ஒரு சின்ன தலைக்கணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா மகர் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப அடக்கமானவங்க. அந்த அடக்கத்தை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் விட்டுடக்கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீங்க கஷ்டப்பட்டு வந்த பாதையை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ ஒரு வாய் சோறு போட்டு உதவி செஞ்சவங்கள என்னைக்குமே மனசுல வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஏப்ரல் 27க்கு பிறகு வரப்போற அந்த எஸ் என்கிற நபர் கொண்டு வரப்போற அந்த பிரம்மாண்டமான சம்பவத்தை இரு கரம் கூப்பி சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மட்டும்தான் மாறப்போகுது. உடம்புல ரொம்ப நாளா இருந்த ஒரு சில பிரச்சனைகள் பத்தி இங்க கண்டிப்பா சொல்லணும். ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி என்ன வியாதி வந்திருக்குன்னே தெரியாம உடம்பும் மனசும் ரொம்பவே இழைச்சு போயிருப்பீங்க. ராத்திரியில சரியா தூக்கம் வராம விடிஞ்சா என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்தோடவே ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த பரீட்சையெல்லாம் இதோட முடிய போகுது. ஏப்ரல் 27க்கு மேல அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு முக்கியமான அறிவுரையோ இல்ல அவங்க காட்டுற ஒரு புது வழியோ உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய தெம்ப கொண்டு வரப்போகுது. நீங்க பாக்குற வைத்தியம் ரொம்ப சீக்கிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். முகத்துல ஒரு புது களை பிறக்கும். உங்களை ரொம்ப நாளா பார்க்காதவங்க இப்போ பார்த்தா என்ன இவ்வளவு தெளிவா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கிற நேரம் இது. பூர்வீக சொத்து விஷயமா உங்களுக்குள்ளயும் உங்க சொந்தக்காரங்களுக்குள்ளயும் பல வருஷமா ஒரு பெரிய பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கான நியாயம் கிடைக்காம உங்களை எப்படியாவது ஓரம் கட்டிடணும்னு சிலர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த எஸ் என்கிற நபர் உள்ள நுழையும் போது அந்த மொத்த சூழ்ச்சியும் தவிடுபொடியாக போகுது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு சாதகமா ஒரு பெரிய தீர்ப்பு வரப்போகுது. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க, உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு காலம் மாறப்போகுது. நீங்க ரொம்ப அமைதியா பொறுமையா இருந்தீங்க பாத்தீங்களா, அதுக்கான பலன் தான் இது. அந்த சொத்து உங்க கைக்கு வந்ததும் உங்க குடும்பத்தோட அந்தஸ்தே வேற லெவலுக்கு உயரப்போகுது. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கண்ட கனவுகள்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. எகாதல் விஷயத்திலயும் சரி, கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வரைக்கும் நீங்க சந்திச்சது எல்லாமே ஏமாற்றங்கள் மட்டும்தான். நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே, ஒரு நல்ல துணை நமக்கு கிடைக்கலையேன்னு தனிமையில ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த தனிமை உங்களுக்கு கிடையாது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க கூடிய ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரப்போகுது. ஒருவேளை அந்த உறவோட பேர் கூட எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்கலாம். அவங்க உங்க வாழ்க்கையில வர்றதே ஒரு பெரிய அதிர்ஷ்டமா அமைய போகுது. உங்க வாழ்க்கையில எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஒரு குறுக்கு வழியில நின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்து உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போக போறாங்க. உங்க வீட்ல ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. உங்க வீட்டு வாசல் எப்பவும் சொந்த பந்தங்களால களை கட்ட போகுது. எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்குமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எழலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த கிரகங்களோட அமைப்பும் உங்க ராசிநாதனோட பார்வையும் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு. இது சும்மா ஒரு நம்பிக்கைக்காக சொல்ற வார்த்தை கிடையாது, நடக்க போற ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க இதுவரைக்கும் நிறைய கோவில்களுக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க, குலதெய்வத்தை கண்ணீர் மல்க வேண்டி இருப்பீங்க. உங்க பிரார்த்தனைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு கவசமா மாறிடுச்சு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில அடிக்க போற ஒரு பெரிய அதிர்ஷ்ட மழை. அதை முழுசா ஏத்துக்க நீங்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கையை தொடங்க போறீங்க. உங்க வெற்றி பயணம் இங்க இருந்து ஆரம்பமாகுது. இது அந்த கிரகங்கள் நினைச்சாலும் மாத்த முடியாது. அந்த அளவுக்கு கிரக பலம் உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு.
நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி உயிருக்கு உயிரா பழகுன சில பேரு உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய குழி தோண்டி வச்சிருக்காங்கன்னு இந்த ஏப்ரல் 27க்கு மேல உங்க கண்ணுக்கே முழுசா வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அவங்க மூஞ்சில இருக்கிற போலி முகமூடிய அந்த எஸ் அப்படிங்கிற நபர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம கிழிச்சு உங்க முன்னாடி நிறுத்த போறாங்க. மகர் ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க செஞ்ச தப்புக்கு பழிய சுமக்கிறதுல ரொம்பவே பாவம்னு தான் சொல்லணும். உங்க குடும்பத்திலயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட எந்த காரணமும் இல்லாம உங்க மேலதான் எல்லாரோட முதல் விரலும் நீளும். நீங்களும் நம்ம தலையெழுத்து இதுதான்னு எப்பவும் போல அமைதியா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடந்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க அப்படி யாருக்காகவும் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே வராது. நீங்க ஒரு வார்த்தை பேசுனா அந்த இடத்துல எல்லாரும் வாயெடுத்து போய் நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரமும் உங்க சொல்லுக்கு ஒரு பிரம்மாண்டமான மரியாதையும் அந்த நபர் மூலமா கிடைக்க போகுது. உங்களை சுத்தி ரொம்ப வருஷமா ஒரு பெரிய கண் திருஷ்டி இருந்துகிட்டே இருக்கு. நீங்க என்னதான் நல்ல காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன தடையோ இல்ல ஒரு பெரிய தாமதமோ வர்றதுக்கு இந்த திருஷ்டி தான் முக்கிய காரணம். உங்க வளர்ச்சிய பார்த்து வயிறு எரியறவங்க உங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு எதிரா என்னென்னமோ சதி வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சனீஸ்வர பகவானோட அருளால இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் உங்க மேல விழுந்த திருஷ்டி எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு செதற போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு ஒரு பெரிய காவல் தெய்வம் மாதிரி வந்து நிக்க போறாங்க. உங்க மேல விழ வேண்டிய அத்தனை கெட்ட பார்வையையும் அத்தனை சூழ்ச்சிகளையும் அவங்க ஒரு கவசம் மாதிரி தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாத்த போறாங்க. இதுக்கப்புறம் உங்க வீட்ல சந்தோஷம் தடையில்லாம நிரம்பி வழிய போகுது. இன்னொரு முக்கியமான ஆச்சரியம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு நல்ல விஷயம் இப்போ உங்களை தேடி தானாவே வரப்போகுது. அது ஒரு பெரிய பண உதவியா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச ஒரு உதவிக்கான நன்றி கடனா கூட இருக்கலாம். உங்களை மறந்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு உங்களை தேடி வந்து ஒரு பெரிய வாய்ப்பை உங்க கையில கொடுக்க போறாங்க. அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையோட மொத்த பொருளாதாரத்தையும் 2-3 மடங்கு உயர்த்த போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் கொடுக்க போற ஒரு சின்ன தூண்டுதல் தான் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க விட்ட பெருமூச்சுக்கும் அந்த பிரபஞ்சம் இப்ப ரொம்ப சரியான ஒரு பதில கொடுக்க தயாரா இருக்கு. இனிமே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் உங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பிடிவாதம் இருக்கும், எப்படியாவது ஜெயிச்சு காட்டிடணும்னு ஒரு வைராக்கியம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா சூழ்நிலை சரியில்லாததால அது இதுவரைக்கும் வெளியில வராம முடங்கி கிடந்தது. அந்த வைராக்கியம் எல்லாம் இனிமே முழு வீச்சுல வெளியில வரப்போகுது. உங்களை தரம் தாழ்த்தி பேசினவங்க, இவனால தான் குடும்பத்தையே காப்பாத்த முடியாதுன்னு கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை எப்படி ஒவ்வொரு படியா மேல தூக்கி விடுதுன்னு நீங்க கண்ணார பார்க்க போறீங்க. அந்த எஸ் என்கிற நபர் கொண்டு வர போற அந்த பிரம்மாண்டமான சம்பவம் உங்களை முடக்கி போட நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி விழப்போகுது. உங்களுக்கான காலம் ரொம்ப பிரகாசமா விடிஞ்சாச்சு. இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். உங்க வெற்றி பயணத்தை யாராலையும் பிடிச்சு நிறுத்தவே முடியாது. உங்களோட நிம்மதி முழுசா கெட்டு போனதுக்கு காரணமே நீங்க உயிரை கொடுத்து உதவி செஞ்ச சில சுயநலவாதிகள் தான். நீங்க அவங்களுக்கு செஞ்ச நன்மையை எல்லாம் ரொம்ப சுலபமா மறந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. இந்த வலியோடவே பல ராத்திரிகள் நீங்க தூங்காம கண் முழிச்சு அழுதுருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 27க்கு மேல உங்க தலையெழுத்து ரொம்ப பிரமாதமா மாறப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபரு உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய அற்புதத்துக்கு ஒரு கருவியா செயல்பட போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டவங்க அத்தனை பேரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயெடுத்து போய் நிக்க போறாங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அந்த சனி பகவான் ஒரு மிகப்பெரிய பரிசை உங்களுக்காக பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. அந்த பரிசு உங்க கைக்கு கிடைக்கிற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இனிங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை யாருக்காவது கடனா கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பீங்க. உங்க பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்டயே அதிகாரமா பேசினவங்களை பார்த்து உங்களுக்கு கோபமா வந்திருக்கும். ஆனா ஒன்னும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாம். அந்த எஸ் என்கிற நபர் மூலமா கிடைக்க போற ஒரு தைரியமோ இல்ல அவங்க கொடுக்க போற ஒரு பெரிய ஆலோசனையோ உங்க முடங்கி கிடக்கிற பணத்தை ரொம்ப சுலபமா மீட்டு கொண்டு வரப்போகுது. வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட காரியங்களை எல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க பொருளாதார நிலைமை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமா மேல எழும்ப போகுது.
குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ரொம்ப நாளா ஓரங்கட்டப்பட்டிருப்பீங்க. நீங்க சொல்ற எந்த ஒரு கருத்தையும் வீட்ல யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிமையில நீங்களே உங்களை முடக்கி வச்சிருப்பீங்க. ஆனா கிரகங்களோட நிலைமை இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிடுச்சு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தரா இருந்து உங்களோட உண்மையான மதிப்பை மத்தவங்களுக்கு புரிய வைக்க போறாங்க. இனிமே குடும்பத்துல எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் உங்களை கேட்காம யாருமே எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான ஒரு சிம்மாசனம் உங்க வீட்டிலேயே தயாரா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், ஊடல் எல்லாமே மறைஞ்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. உங்க வீட்டுல சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் எப்பவும் நிறைஞ்சிருக்க போகுது. உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு பெரிய ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு 10 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வளரணும்னு கனவு கண்டிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறை நீங்க முயற்சி பண்ணும் போதும் ஏதாவது ஒரு தடை வந்து உங்களை கீழே தள்ளி விட்டுருக்கும். அந்த தடைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் 27க்கு மேல சுக்குநூறா உடைய போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாகவோ இல்ல ஒரு வழிகாட்டியாகவோ வந்து உங்களை கை தூக்கி விட போறாங்க. நீங்க தொடங்குற அந்த தொழில் ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளனா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போற ஒரு மாபெரும் சன்மானம் தான் இது. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது நிஜமாவே நடக்குமா இல்ல இதுவும் ஒரு கனவா போயிருமான்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா மகர ராசிக்காரங்களே, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புல ஒரு சில மாற்றங்கள் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். திடீர்னு ஒரு உற்சாகம் வரும். இல்லனா இது வரைக்கும் இருந்த ஒரு சோம்பேறித்தனம் போய் ஏதோ ஒண்ணு சாதிக்கணுங்கிற வெறி உங்களுக்குள்ள பிறக்கும். இது எல்லாமே அந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் நடக்க போற பிரம்மாண்டமான சம்பவத்துக்கான அறிகுறிதான். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க சந்திக்க போற அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கருப்பு ஆடுகளையும் அடையாளம் காட்டிடும். இனிமே நீங்க யாருக்கும் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ராசிநாதன் உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அந்த நபர் ஒரு தூதுவன் மாதிரி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற முட்டுக்கட்டைகளை எல்லாம் தகர்த்து எறிவாங்க. இது வரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை சந்தோஷத்தையும் அத்தனை நிம்மதியையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட வட்டியும் முதலுமா கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்க மேல கை வச்சவங்க, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாம் அவங்க பண்ண தப்புக்கு இப்போ பதில் சொல்லியே ஆகணும். காலம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சிருக்கு. உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் இப்போ உங்க கண் முன்னாடி வந்து நிக்குது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ, எதுக்காக ஏங்குனீங்களோ அது உங்க கைக்கு ரொம்ப சுலபமா வந்து சேரும். அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விளக்கை ஏத்தி வைக்க போறாங்க. அந்த வெளிச்சத்துல உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா தெரிய போகுது. உங்க கிரக நிலைகள் இத்த உச்சத்துல இருக்கு. நீங்க எதை தொட்டாலும் அது லாபத்துல முடிய போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தவங்க இப்ப நீங்க வளர்றத பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியாம தவிச்சு போய் நிக்க போறாங்க. அந்த எஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில நுழையிற நேரம் உங்க ஜாதகத்துல இருக்கிற அத்தனை தோஷங்களும் விலகி போகும். நீங்க ரொம்ப நாளா போயிட்டு இருந்த அந்த இருட்டு பாதை முடிய போது வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாள் பலன் கிடைக்கலையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்பெல்லாம் வீண் போகல. அது இப்போ ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுக்க போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையா மாறப்போகுது. உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கான நேரம் இது. உங்க தன்னம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே விட்டுடாதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கையால தான் நீங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க. இனிமே வர்ற காலம் உங்க காலம்தான். அந்த எஸ் பேர் கொண்ட நபர் மூலமா நடக்க போற அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நீங்க தொட முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது. உங்களை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. இது பிரபஞ்சத்தோட தீர்ப்பு. சில நேரத்துல நீங்க யோசிப்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருதுன்னு. ஆனா அந்த சோதனை தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையா மாறப்போகுது. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்பு படி நீங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வரும். அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு யமன் மாதிரி உங்க எதிரிகளுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருப்பாங்க. நீங்க இழந்த பணத்தை விட நீங்க இழந்த அந்த நிம்மதியும் கரவமும் இப்போ உங்களுக்கு 2 மடங்கா திரும்ப கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச அத்தனை புண்ணியங்களும் இப்போ உங்களுக்கு துணையா நிக்குது. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்யணும். அது என்னன்னா உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய இன்னும் அதிகப்படுத்திக்கணும். யாராவது உங்களை பத்தி தப்பா சொன்னா அதை ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுடுங்க.
ஏன்னா உங்களோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பெரிய பதிலடி. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க சந்திக்க போற அந்த ஒரு மாற்றம் உங்க சந்ததிக்கே ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் பனி மாதிரி விலகும். சந்தோஷம் உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. தயாரா இருங்க, அந்த அதிசயம் நடக்க போகுது. மகர் ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்புவீங்க. அதாவது நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு. ஆனா இவ்வளவு நாளா உங்களுக்கு அது நடக்காததுனால மனசுக்குள்ள ஒரு பெரிய விரக்தியும் இந்த பிரபஞ்சத்தின் மேல ஒரு சின்ன கோபமும் கூட இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். ஏன்னா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றது சும்மா ஒரு விபத்து கிடையாது. அது உங்க கர்ம வினையை தீர்க்கறதுக்காக அந்த சனி பகவான் போட்ட ஒரு பெரிய பிளான். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்ககிட்ட காசு இல்லைன்னு உங்களை ஒரு பொருட்டா கூட நினைக்காம தள்ளி வச்சவங்கெல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்துல அப்படியே வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஐடியா இல்லனா ஒரு பெரிய உதவி உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா நீங்க தேடிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க முன்னாடியே நீங்க ஒரு பெரிய ஆளா வளர்ந்து கெத்தா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அதாவது இந்த எஸ் அப்படிங்கிற நபரு உண்மையாவே நமக்காக தான் வராங்களா, இல்ல இதனால வேற எதுவும் பிரச்சனை வருமா நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தான் சுமந்துகிட்டு வராங்க. குறிப்பா ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற அரசாங்க காரியங்கள் இல்லனா ஒரு பெரிய சொத்து கைக்கு வர விஷயம், இது எல்லாமே அந்த நபர் மூலமா ரொம்ப சுலபமா முடிய போகுது. நீங்க எத்தனையோ ஜோதிடர்கிட்ட போயிருப்பீங்க, எத்தனையோ பரிகாரம் செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச அந்த ஒரு பலன் இப்போதான் முழுசா கனிஞ்சு வந்திருக்கு. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு கருவியா இருந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை விரட்ட போறாங்க. உங்க எதிரிகள் எல்லாம் நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தீங்கன்னு தெரியாம முழிப்பாங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் அவ்வளவு பெருசு. உங்க கண்ணுல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இப்போ வைரமா மாறி உங்க வாழ்க்கைய ஜொலிக்க வைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க சொந்தக்காரங்க வட்டாரத்துல உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களை ஒரு தகுதியே இல்லாதவன்னு கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கே தயங்கி போய் நிப்பாங்க. நீங்க பட்ட அத்தனை அவமானங்களும் இனிமே உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய கரவமா மாறப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்க கூடவே இருந்து உங்களை கை தூக்கி விட போறாங்க. இது ஒரு மாயை கிடையாது, இது கிரகங்களோட ஒரு பெரிய விளையாட்டு. நீங்க எப்பவும் போல உங்க உண்மையான உழைப்ப மட்டும் நம்புங்க, மிச்சத்தை அந்த சனி பகவான் கவனிச்சுக்குவாரு. ஏப்ரல் 27க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. அந்த வசந்தம் உங்க குடும்பத்தையே குளிர வைக்க போகுது. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் இப்போ சந்தோஷமா அனுபவிக்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பயத்தை தூக்கி எறியுங்க. ஏன்னா உங்களை காக்க அந்த பிரபஞ்சமே இப்போ முழுசா தயாரா இருக்கு. யமகர் ராசிக்காரங்களோட பெரிய பலமே அவங்களோட பொறுமை தான். அந்த பொறுமைக்கு இப்போ ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோது நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற நிலைமை வரும். அந்த அளவுக்கு உங்க ராசி பலம் இப்போ ரொம்ப வலுவா இருக்கு. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் இப்போ சரியா அமையும். உங்க மனசுல இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாதையில நீங்க துணிஞ்சு நடங்க. ஏன்னா உங்களை வழி நடத்த அந்த தெய்வமே அந்த நபர் மூலமா வந்திருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டத்துக்கு இடமே இல்ல. நீங்க தொட போறது எல்லாமே சிகரம்தான். உங்க வாழ்க்கையோட பொற்காலம் இப்போ ஆரம்பமாகிடுச்சு. இதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லும் போது அது ஏதோ சாதாரணமா நடக்க போற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க ஒரு புது வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா இருக்கிற வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கான அத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்க போகுது. நீங்க ஒரு சின்ன லோன் வேணும்னு கேட்டு பல பேர்கிட்ட ஏறி இறங்கி இருப்பீங்க. ஆனா அங்கெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். ஆனா இப்போ நிலைமை அப்படியே மாறப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாமீனாவோ இல்லைன்னா ஒரு பெரிய உதவியாவோ வந்து நிப்பாங்க. உங்களோட அந்த சொந்த வீடு கனவு நனவாகிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மகர ராசிக்காரங்களோட மன உறுதி இப்போ ரொம்ப பலமா இருக்கு. அந்த உறுதியோட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் இப்போ வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்கு பயந்து வாழ்ந்த காலம் முடிஞ்சு இனிமே மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்துக்கு நீங்க வரப்போறீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா
இந்த ஏப்ரல் 27க்கு மேல அந்த தடைகள்லாம் தானாவே விலக ஆரம்பிக்கும். அந்த எஸ்ங்கிற நபர் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு நல்ல வரன் அமையறதுக்கோ இந்த நபர் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க. உங்க குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு நிம்மதியான சூழல் உருவாக போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்தீங்க. ஆனா இனிமே உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய பரிசை நீங்க ரொம்ப பணிவோட ஏத்துக்கோங்க. உங்களை தேடி வர இந்த அதிர்ஷ்டத்தை யாராலையும் மாத்தி எழுத முடியாது. ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் பிறக்க போகுது. எதுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எதுக்காக இவ்வளவு அவமானங்களை சந்திச்சோங்கிறதுக்கான விடை இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த எஸ்ங்கிற நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்லனா ஒரு நல்ல வழிகாட்டியாவோ இருந்து உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குவாங்க. நீங்க இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப பெறுவீங்க. முன்னாடி எல்லாம் யாராவது உங்களை பத்தி ஒரு சின்ன விமர்சனம் பண்ணா கூட நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டீங்க. மலை போல வர்ற கஷ்டத்தையும் ஒரு சின்ன தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட போகுது. இந்த மனப்பக்குவம் தான் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளனா இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. உங்க ராசியில இருக்கிற கிரகங்கள் இப்போ ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. உங்க தொழில நீங்க இதுவரைக்கும் பார்த்த லாபத்தை விட இனிமே பார்க்க போற லாபம் பல மடங்கு அதிகமா இருக்க போகுது. புதுசா ஏதோ ஒரு முதலீடு பண்ணலான்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா பயமா இருக்கும். அந்த பயத்தை போக்கி உங்களை தைரியமா ஒரு முடிவெடுக்க வைக்கிறது அந்த எஸ் பெயர் கொண்ட நபராத்தான் இருப்பாங்க. அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்க தொழில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். நீங்க முடங்கி கிடந்த காலத்துல உங்களை கேலி பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. உங்க கைக்கு வரப்போற அந்த பணம் உங்க கஷ்டத்தை மட்டும் தீர்க்காம உங்க தலைமுறையே காக்க போகுது. இந்த ஏப்ரல் 27 அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளா அமையப்போகுது. நீங்க பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற இந்த சம்பவத்தை நீங்க முழு மனசோட வரவேற்க தயாரா இருங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். மகர் ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் உங்களை ரொம்பவே சோதிக்க வச்சிருக்கும். குறிப்பா இந்த ஏப்ரல் 27க்கு பிறகு அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற சம்பவம் உங்க தன்னம்பிக்கையை அப்படியே உச்சத்துல கொண்டு போய் வைக்க போகுது. இது வரைக்கும் நீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதுல 1000 முட்டுக்கட்டைகள் வரும். அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் உடைச்சி எறிகிற ஒரு பெரிய ஆயுதமா அந்த நபர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. இவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய பிசினஸ் டீல் ஓகே ஆகலாம். இது வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வராது, சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய கர்வத்தையும் அந்தஸ்தையும் தேடித்தரும். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்க கிட்ட போய் நின்னு கையேந்தின காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ 4 பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கற அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் உண்மையாவே நமக்கு தான் நடக்குதான்னு நீங்க உங்களையே கிள்ளி பார்த்துப்பீங்க. உங்க ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப நாளா ஒரு பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட சீக்கிரமே களைப்பாயிடுவீங்க. ஆனா இந்த ஏப்ரல் 27 அப்படிங்கிற தேதி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எனர்ஜியை கொண்டு வரப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு மருத்துவ ஆலோசனையோ இல்ல அவங்க கொடுக்கற ஒரு உத்வேகமோ உங்க உடம்ப ரொம்ப தெம்பாக்க போகுது. மனசுல இருக்கிற கவலை தான் உடம்புல நோயாக மாறுதுன்னு உங்களுக்கு அப்போதான் புரியும். அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வடிகாலாவே இருப்பாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைக்குது. பிதிர் தோஷம் மாதிரியான விஷயங்கள் இருந்தா கூட அதெல்லாம் இப்போ விலகி உங்க முன்னேற்றத்துக்கான வழி ரொம்ப சுத்தமா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான காலமும் கனிஞ்சு வந்துருச்சு. அந்த வேண்டுதலை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற மாற்றங்கள் ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுல இருந்த தடைகள் எல்லாம் இப்போ சுலபமா விலக போகுது. மகர ராசியில இருக்கிற இளைய தலைமுறைக்கு கல்யாண பேச்சுக்கள் ரொம்ப வேகமா நடக்கும். அதுலயும் அந்த எஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட நபர் ஒரு முக்கியமான பாலமா இருந்து இந்த காரியத்தை முடிச்சு வைப்பாங்க. இங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வரன் உங்களுக்கு அமையும். உங்களை புரிஞ்சுக்காத சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு நீங்க நினைச்சது இப்போ நிஜமாக போகுது. உங்க பொருளாதார நிலைமை உயர்றதுனால நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தைரியமா இருக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு பொருள் வாங்கணும்னா 10 தரம் யோசிப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காது. உங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியத்தை உடனே செஞ்சு முடிப்பீங்க. இந்த சனீஸ்வர பகவான்
உங்களுக்கு கொடுக்க போற இந்த ராஜயோகத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும்போது நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க கூடவே இருக்கிற சில பேர் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க முகத்துக்கு நேரா ரொம்ப இனிப்பா பேசுவாங்க, ஆனா பின்னாடி குழி பறிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க அடையாளம் கண்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்காகவே வந்திருக்காங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் இப்போ உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொலங்க போகுது. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான விடியல் பிறந்துடுச்சு. அந்த விடியல்ல நீங்க ஒரு வெற்றியாளனா நடைபோட போறீங்க. உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆளே இல்லைங்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. மகர ராசி அன்பர்களே, இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஏதோ மேலோட்டமா சொன்னதில்ல. ஏப்ரல் 27க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம்னு இதை சொல்லலாம். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற அந்த ஒரு சம்பவம் உங்க 7 தலைமுறைக்கும் ஒரு விடிவு காலமா அமைய போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமே நீங்க அனுபவிக்க போற சந்தோஷம் அதை விட பல மடங்கு பெருசா இருக்கும். உங்க ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போற இந்த அரிய வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. யாருக்காகவும் எதை பத்தியும் யோசிச்சு இனிமே உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த வெற்றியையும் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் கொடுக்க போற உதவியையும் ரொம்ப அமைதியா ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா மத்தவங்க கண்ணு உங்க மேல பற்றக்கூடாது. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைச்ச இந்த வெற்றிக்கு நீங்க முழு தகுதியானவங்க. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இதே மாதிரி மாற்றங்கள் ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நம்ம தளத்தை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான இன்னும் பல ரகசியங்களை நான் அடுத்தடுத்து சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைச்சு அந்த மகாலட்சுமியோட உளும் சனீஸ்வர பகவானோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.